சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்ம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன, கறி மசாலா சிக்கன். இந்த கறி மசாலாவும் இந்த சிக்கனும் இந்த வெங்காயத்தக்களை அரைச்சி யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வெங்காயத்தக்களை அரைச்சி யூஸ் பண்ணும்போது அந்த மசாலா கோட்டிங் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் போட்டிருப்பீங்க, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த கறி மசாலா போடுற பாக்கெட் கடையில் கிடைக்கும். அந்த பொடியை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ஈஸி ஸ்டைல், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் நல்லா ரசம் சாதம், அந்த பருப்பு பேஸ் பண்ணி வைக்கிற ப்ரிப்ரேஷனு, அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட் ரெசிபி. சரி, பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கறி மசாலா சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, கறி மசாலா 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் தக்காளி அரைச்சது 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேனில் நெய் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி நான் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி அதிகமாகவோ இல்லை வெங்காயம் கம்மியாகவோ இல்லை வெங்காயம் அதிகமோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். ரெண்டுமே கரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி யூஸ் பண்ணல, இந்த பெங்களூர் தக்காளி சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் தக்காளி சொல்லுவாங்கல்ல, அந்த தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் விஷயம். ஸோ ஏன் கேட்டனா அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இந்த கறி மசாலா தூளை போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அதை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டாமினேட் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கா டேஸ்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் லைட்டாக சூடாக ஆரம்பிக்குது. இந்த டைமில் இந்த சீரகத்தை நம்ம இதில் போட ஆரம்பிக்கும். சீரகம் பார்த்தீங்கன்னா பொரியணும் அவசியம் இல்லை. அந்த நெய்லேயே இப்படி போடும்போது லைட்டாக அந்த பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த சிக்கன்லாம் போட்டுருங்க உள்ள. தாளிப்பு சொல்லும் போது இந்த பட்டலவங்க, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய போட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வேண்டாம், வெறும் சீரகம் மட்டும் போடுங்க. இந்த கறி மசாலா தூளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எல்லாமே இருக்கும். மல்லி இருக்கும், மிளகாய் இருக்கும், மஞ்சள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க கறி மசாலா தூளில். ஸோ அதனால் இந்த கறி மசாலா தூளில் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல தாளிப்புக்கு எதுவுமே போடல, வெறும் சீரகம் மட்டும் தான் போட்டுருங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீரகம் லைட்டாக அப்படி சூடாகும் போது அந்த சிக்கனை போட்டுருங்க. இது கூட இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுரும். இதோட பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வெங்காயம் தக்காளி நான் இப்போ போடல. இந்த தாளிப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் நல்லா இப்படி வதக்குறோம். ஏன் இப்படி நெய்யில் வதக்குறோன்னா காரணம் இருக்குது. இந்த நெய்யில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய்யோட தன்மை அந்த சிக்கனில் இறங்க ஆரம்பிக்கும். அந்த சீரகமும் இதில் இருக்கும். அந்த சீரகமும் அதில் லைட்டாக பொரிஞ்சு வருது. பார்த்தீங்கன்னா அந்த பொரிஞ்சு வரும்போது அந்த சீரகம் 1-2 அப்படி ஒட்டும் போது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதான் விஷயம். இந்த வெங்காயம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கறி மசாலா தூள், இதுதான் முக்கியமான ஒரு பொருள். இந்த மசாலாவை அதில் போடுறேன். நீங்கள் வாங்கும் போது வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் என்ன இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்ட பிறகு அப்படியே லைட்டாக அப்படியே வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், அந்த சிக்கனில் அந்த மசாலா அந்த கோட்டிங் ஆகிடும். தெரியுதுங்களா? அந்த நெய்லேயே போட்டு அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசம் கம்மன்னு இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, நீங்கள் அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணாதீங்க. அந்த மிதமான சூடில் இருக்கும்போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பண்ணும்போது இந்த மசாலா தீயாமல் அந்த சிக்கனில் ஒட்டிக்கும். இல்லை நல்லா பேன் நல்லா சூடாக இருக்குது அந்த டைமில், அதாவது அந்த சிக்கன்லாம் போட்டு நல்லா சூடாக இருக்குது அந்த டைமில் போட்டு அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணினா கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கருகாமல் இருக்க தான் அந்த நெய் பக்குவமாக இருக்கும்போதே நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நிறுத்துறேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். மசாலா அதிகமாக தேவைன்னா மசாலா அதிகமாக போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஐ திங்க் இதுவே போதும். ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா கோட்டாகி வரணும், அப்போ தான் நல்லா. இது தொக்கு கான்செப்ட் இருக்குதுன்னா அது வேறு. ஸோ அதனால் இந்த மசாலா போட்டிருக்கேன். மசாலாவோட வெங்காயம் தக்காளியோட போட்ட பிறகு இது நல்லா வேகணும். வெந்து ஒரு கெட்டி பக்குவம் கொடுக்கும். கெட்டி பக்குவம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டைலில்.
இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டிருக்கும் போது எப்படி தனித்தனியாக இருந்தது. இப்போ அந்த கறி மசாலாவோட போட்டு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் அப்படி சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்படி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா சொல்லி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா காரம் வேணும்னு வச்சுங்க, அந்த டைமில் ஒரு 4-5 வரமிளகாவை கையில் பிச்சு போட்டுங்க. இந்த தாளிப்பு போடும்போது பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட இருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படி மேலோட்டம் அப்படி போட்டு அப்படியே சுட 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 இந்த சிக்கன் எடுத்து அப்படி மாட்டுறேன். அந்த ஜூஸியாக அப்படி பார்க்கும் போதே சாப்பிடணும் சொல்லி தோணும். என்னடா எல்லாமே ஒரே சமைச்சிட்டு இப்படி சொல்கிறா சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதனால தான் அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். பாய் எல்லாருக்குமே.